விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. இந்த உலகத்தில் ஒரு ஆண்மனோட பெரிய இழப்புனா அது அவனோட தாயின் இறப்பு தான். ஒரு சராசரி மனுஷன் அந்த இழப்பை யார்கிட்ட வேணால் சொல்லி பகிர்ந்து அவன் துன்பத்தை குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த வாய் பேச முடியாத சின்ன குழந்தை அவனோட துன்பத்தை எப்படி வெளிப்படுத்துகிறான்ட்டு நீங்களே பாருங்கள். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்ன, கண்ணாம்பூச்சிய வாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம், கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம், எல்லாம் என்றோ நான் செய்த பாவம், பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கும் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி பறி போனதே அம்மா, தனிமை நிலையானதே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே, யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது, தாய்க்குள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது, கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே, பெத்த தாய்க்கு உள்ள வாசம் மறந்து போனதே, அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. Dance is the only way to express our feelings, whether it is happiness or sadness. ஒரு மனிதனின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் கருவிதான் நடனம். சவுந்தர், டான்ஸ் இருந்துச்சு கன்ஃபார்ம்டாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸில், அதாவது டான்ஸ் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் இன்னும் அதை விட்டு வெளில வரல, ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க? எங்கள் அம்மாவை பற்றி நினச்சேன். அம்மா இங்கே தானே இருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சாங் வழியாக நினச்சேன், ஆனால் அழுக வந்து நிற்கல. அம்மா
அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா. ஒண்ணுமில்ல சௌந்தர், உங்க அம்மா பட்ட கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க அம்மா அங்க அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா அவங்க ஏற்கனவே இங்கேயே ஸ்டேஜ்லேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அழாதீங்க. உங்களோட சூப்பர்பான இந்த எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். நல்லா இருந்தது. எமோஷ்னல் ஃபீலிங் டச் ஆச்சு. அந்த ஃபோட்டோ யாருது? எங்கள் அம்மா மிஸ். ஓகேப்பா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அடுத்த வாட்டி இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறப்போ அம்மாவோட ஃபோட்டோ பதில் வேறு ஏதோ பெயிண்டிங் மாதிரி ஏதாவது அப்படி வச்சுக்கோன்னா அது இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ மனசில் ஃபீல் ஆகும். மாஸ்டர் யார்? லத்தீஃப் மிஸ். வெரி குட், நல்லா பண்ணார். அடுத்த நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒன்று அப்கிரேட் பண்ணுறேன். எப்படின்னா, இந்த சாங் வர்றப்போ அந்த சிங்கர் யார்? ஃபஸ்ட்டு சாங் தனுஷ் தானே பாடினார். அவர் பாடினதில் வந்து துக்கம், அந்த துக்கத்தோட எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துவா. அது வந்து உனக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா எக்ஸ்ப்ரெஷன் தான் இம்பார்ட்டண்ட். இதில் பண்ண பட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரே கண்டினியூஸ் எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் வேரியேஷன் பண்ணு. அந்த லிரிக் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த லிரிக்கு எங்கே அழுவணும், எங்கே அப்படி ஃபீல் பண்ணோம், எங்கே அப்படி அதால் அந்த வேரியேஷன் எடுத்து வந்தீங்கன்னா இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, என் தொழில் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு கஷ்டம்ன்று வராது. போ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு மேம்? எல்லாருக்கும் தாய் பிள்ளை அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணலை. அது காக்காலேருந்து ஒரு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் அந்த பாசத்துக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சவுந்தரராஜன் இது வந்து ரொம்ப டஃப்பான சாங். உங்கள் ஏஜுக்கு இந்த கண்டெம்ப்ரரி சாங் வந்து பேத்தாஸ் அப்படிங்கிறது போக ரைட் த்ரூ நான்ஸ்டாப்பாக மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சும்மா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு அது மட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச டுவர்ட்ஸ் தி எண்ட் உங்களுக்கு அந்த கலசத்தில் இருந்த அஸ்தி மட்டுங்க தான் கொஞ்சம் சஜஸ்டிவாக இருந்தது. மற்றபடி அந்த மூமெண்ட்ஸோடையே சேர்ந்து அந்த பேத்தாஸோடையும் உங்கள் பாடி லாங்குவேஜ் அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினீங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மை சின்சியர் விஷஸ் டு யூ. பாசிட்டிவாக இருங்க. எஸ், பர்ஃபார்மன்ஸோடு முடிஞ்சது. பி ஹாப்பி இன் லைஃப் ஆல்வேஸ். கட்டாயம் அந்த அட்வைஸ் உங்கள் அம்மாவும் கொடுத்துருப்பாங்க. அதையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. யூஆர் அ வெரி டேலண்டட் பாய். ஓகே, ஸோ சவுந்தரராஜன், டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகேவா? ஸோ ஜட்ஜஸ் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், சவுந்தரராஜோட அம்மா இங்கே வரீங்களா ப்ளீஸ்? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாமூச்சிய வாணி வெல்ல. தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே. அம்மா இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம். இதுக்கு மேலே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. ஓகே, எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணும். ரைட், சீரியஸ்டே ஜட்ஜஸ் கிட்ட ஸ்கோர்ஸ் கேளு பார்ப்போம். கேளு, தைரியமாக கேளு. தேங்க்யூ.